வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுரா, தர்மத்துல வியாபாரம் பண்ண கூடாதுரா. வித்தியாசம் தெரிஞ்சுக்க. என்ன, ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்ல. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. நாலனாக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அது நாலனா ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். வியாபாரத்துல நான் தர்மம் பார்க்க முடியாது, தர்மத்தை நான் வியாபாரம் ஆக்க கூடாது. அந்த கீரைக்காரமா எந்திரிக்குது, அந்த கீரைக்குரிய தலையில வைக்கணும். எங்க அம்மா எடுத்து அந்த கீரை கூடை எடுத்து தலையில வைக்க போறாங்க. ஒரு செகண்ட் அந்த அம்மாக்கு தலை சுத்தி அப்படியே கீழே விழுது. கீரைக்கார கைய பிடிச்சாங்க எங்க அம்மா, இந்த கீரைக்கார அம்மாவோட கைய பிடிச்சாங்க. கைய பிடிச்சவங்க நாடியில் இப்படி கரெக்டா கைய பிடிச்சிக்கிட்டே கேட்டாங்க, நீ புள்ள உண்டாயிருக்கியா? பழைய காலத்துல எல்லாரும் அந்த தொட்ட மாத்திரத்தை சொல்லுவாங்க. இந்த நாடியை பார்த்த உடனே நீ குழந்தை உண்டாயிருக்கியா இல்லையான்னு கேட்பாங்க. நீ புள்ள உண்டாயிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா ஆமா. காலையில சாப்பிட்டியா? நான் அங்க எங்கம்மா சாப்பிடுறது, இதெல்லாம் வித்தாதான் மத்தியானம் கொண்டு போய் வச்சு ஏதாவது சாப்பிட முடியும். எங்களுக்கு ஏதுமா காலம்பரை சாப்பிட்டுட்டா ஊட்டு விட்டு புறப்பட முடியும். உட்கார். காலைல சாப்பிடாம புள்ளத்தாச்சு நீ இப்படி கீரையை தூக்கிட்டு அலையிறியே, உட்கார் அப்படின்ட்டு. சார் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நெய், அப்புறம் ஒரு காஃபி, எங்க அப்பாவுக்கு போடுற ஸ்டாண்டர்ட்ல ஒரு காஃபி, அந்த மாதிரி ஒரு காஃபி ஸ்டாண்டர்ட் அந்த எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து, இனிமே நீ பட்னியா போக கூடாது. டெய்லி வந்த உடனே அவங்களுக்கு 4 இட்லி, நெய், காபி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா கீரை போடும் போது மட்டும் இந்த பேரம் பேசுறது எங்க அம்மா நிறுத்தவே மாட்டாங்க. அதை ஒரு அமுக்கு நீ கம்மியா போடுற கூட போடுற. எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமாயி போச்சு. எங்க அம்மா கேட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? இதை கேட்காத பிள்ளையே உலகத்துல இருக்காது. நான் எங்க அம்மா பார்த்து கேட்டேன், ஏமா உனக்கு அறிவு இருக்காமா? நாலனா கீரைக்கு பேரம் பேசி அந்த அம்மாவை இம்சை பண்ற, 1.5 ரூபாய்க்கு டிஃபன் பர் வச்சு கொடுக்குற, இட்லி நெய் காபி கிப்பின்னு கொடுக்குற, என்னமா அர்த்தம்? பட் எங்க அம்மா ஒரு தியரி அப்ப கொடுத்தாங்க சார். ஏய், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுரா, தர்மத்துல வியாபாரம் பண்ண கூடாதுரா. வித்தியாசம் தெரிஞ்சுக்க. என்ன, ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்ல. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. நாலனாக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அது நாலனா ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். வியாபாரத்துல நான் தர்மம் பார்க்க முடியாது, தர்மத்தை நான் வியாபாரம் ஆக்க கூடாது. இந்த 2 வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுக்கு அது தெரியணும். பிசினஸ்ல ஒரு நேர்மை இருக்கணும், அதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் அதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. உடனே நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்க கூடாது, கள்ளத்தனம் பண்ணவெல்லாம் பணக்காரனா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்கிறது இந்திய வரலாறு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், அவங்க பின்னால நல்லா இருக்க மாட்டாங்க. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.